ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு புதுசா ஒரு டெவலப்பர் நோட் வந்து பார்த்தீங்கன்னா, ரிலீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அதனால நான் கன்டென்ட்ஸ் நமக்கு வந்திருக்குன்னு சொல்லி பார்த்துருவோம். நான் கூட டெவலப்பர் நோட் ரிலீஸ் பண்றதுக்கு இன்னும் ஒரு 5 நாள் இருக்குன்னு நெனச்சேன். புதன்கிழமை வரும்னு நெனச்சேன். பட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரிலீஸ் வந்து பண்ணிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டெவலப்பர் நோட் பேரு பாத் டுகெதர் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. ஸோ கீழ வந்துட்டு சோலோங்கிற ஸ்டீம் கிரீட்டிங்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, ரீல்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அப்டேட் பத்தி சொல்றோம். லைவ் ப்ராட்காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்து வந்து நடக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. கீழ வந்து நமக்கு த வாய்ஸ் ஆஃப் அவர் ஹண்டர்ஸ் லைட் ஷேர் பாத்ல வந்து மாத்திரம் குடுத்துட்டு, ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா ஹண்டர்ஸ்க்கு வந்து தேங்க் யூ வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அந்த ரீசென்ட் சர்வேல நடந்ததுல. ஸோ சர்வே மூலமா அவங்க வாங்குன அந்த இன்ஃபர்மேஷன் படி, ஃபியூச்சர்ல வந்துட்டு இதுல இருக்க எதனா கன்டென்ட்ஸ் நமக்கு ஒரு சில அப்டேட் பண்ண சொல்லியிருந்தோம். புது ஹண்டர்ஸ் பத்தி கேட்டிருந்தோம் பார்த்தீங்கன்னா, அத பத்தி டீடைல்ஸ் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து குடுக்குறாங்களாம். ஸோ அதே மாரி சேஞ்சஸும் பண்றதுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து இருக்குது. இது குடுத்துருக்காங்க. ஸோ கீழ குடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சர்வே ரிசல்ட் வந்து பார்த்தோன்னா லாஸ்ட் வந்து குடுத்துருக்காங்க லிங்க். நீங்க செக் பண்ணிட்டு சர்வே ரிசல்ட் வந்து பார்த்துக்கலாம். ஓகே. கீழ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த ஆர்க்கிடெக்ட் சைடுன்னு வந்து பார்த்தோன்னா குடுத்துருக்காங்க. எவர் சின்ஸ் த ஆண்ட் கிங் அலையன்ஸ் ரைட் அதாவது நமக்கு ஆண்ட் கிங் பெருவோட ரைடு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஈவென்ட்டா வந்து நடந்துச்சு. ஒரு 3 ஈவென்ட்டா நடந்துச்சு. ஸோ அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆ ஆர்க்கிடெக்ட்டோட ரைடு கேம்க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, கொண்டு வர போறாங்களாம். ஸோ இது எப்படி இருக்கும்னா, நமக்கு பெரு ரைடு மாரி வந்துட்டு ஆ கொஞ்சம் இருங்க. பெரு ரைடு மாரி ஆ கொஞ்சம் இருங்க. இது வந்து செப்டம்பருக்கு வந்து பிளான் வந்து பண்ணியிருந்தாங்களாம். ஸோ இப்போ வந்துட்டு ஆகஸ்ட்க்கு வந்து ரிலீஸ் வந்து பண்ண போறாங்களாம் இந்த அப்டேட்டு. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஃபீட்பேக்ஸ்லாம் வாங்கியிருந்தாங்களாம். அப்போ வந்து அந்த பெரோட ரைடு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கோஆப்பி ரைடு வந்து இருந்துச்சு. ஸோ, அந்த கோஆப்பி ரைட வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இப்ப அந்த ஃபீட்பேக் வாங்குனது மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில சேஞ்சஸ் வந்து பண்ணி, நமக்கு புதுசா வந்து பார்த்தீங்கன்னா, ரிலீஸ் வந்து பண்ண போறாங்களாம். இந்த ஆர்க்கிடெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ப்ரீவியஸ் ஆண்ட் கிங் ஜேஜூரைன் மாரி தான். பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ரோல்ஸா வந்து பிரிச்சு வச்சிருக்காங்களாம். ஸோ, டேமேஜுக்குன்னு தனியா ரோல் இருக்குது. சப்போர்ட்டுக்குன்னு தனியா ரோல் இருக்குது. அதே மாரி டேங்க்குக்கு தனியா ரோல் இருக்குன்னு நெனைக்கிறேன். ஸோ, அந்த ரோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மேட்ச் அப் பண்ணதுக்கப்புறம் அசைன் வந்து பண்ணிருவோம். அதுக்கடுத்து பாஸ் கூட சண்ட போட்டு ஹெச்பி குறைக்கிற மாரி வந்திருக்கும் போல. Uh, ஹை இன்டென்சிட்டி காம்பேட் பிளஸ் 2 பிளேயர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஸோ 3 பிளேயர் கிடையாதாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, 2 பிளேயர் கோஆப் மோடாம். ஸோ சங்கினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டிபிஎஸ் ரோல், சப்போர்ட் ரோல் 2மே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அத யூஸ் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, பாஸ் கூட சண்ட போட்டு கிளியர் வந்து பண்ணுமா. ஸோ ஒரு புது விதமா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃபங்ஷன் வந்து ஆட் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ அத வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, 10 டைம்ஸ் வந்து ரிப்பீட்டடிவா டெய்லி வந்து விளையாடுற மாரி இருந்துச்சு. அதையும் ரிமூவ் பண்ணிட்டு, புது ஒரு ஃபார்மேட் வந்து ரிலீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ரிவார்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா இம்ப்ரூவ்மென்ட் வந்து பண்ணியிருக்காங்களாம். போன பேட்டில் கம்பேர் பண்றப்ப இந்த ஈவென்ட்‌டுக்கு ஓகே. கொஞ்சம் லைவ்ல ரெக்கார்ட் பண்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா, அக்யூரேட்டா இருக்காது பேசுறதெல்லாம். அப்படி இப்படி திணறிக்கிட்டு இருப்பேன். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வி ஹோப் யூ ஆர் எக்ஸைட்டட். ஸோ நியூ டிமென்ஷன் ஆஃப் கோஆப்பரேட்டிவ் கேம் பிளே. ஸோ இந்த 2 பிளேயர் மோட வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ரிலீஸ் வந்து பண்ண போறாங்கன்னா, இந்த ஆர்க்கிடெக்ட்ஸ் ரைடு ஓகே. கீழ வந்து பார்த்தீங்கன்னா, ஷேடோ விஜிலான்டி அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா வந்து சங்கின்னு உட்கார்ந்திருக்க போஸ்லாம் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஷேடோ விஜிலான்டினா என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சங்கினு வந்துட்டு வேர்ல்ட ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஷேடோ விஜிலான்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உலகத்தோட ஒவ்வொரு மூலையில வந்து அனுப்பி வச்சிருப்பான். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, மிஷன்ஸ வந்து கம்ப்ளீட் பண்ட்டு மிஷன்ஸ் வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணுவாங்களாம். அத வச்சுட்டு நம்ம வந்து பார்த்தோன்னா, க்ரௌத் இம்ப்ரூவ் வந்து பண்ணிக்கலாமா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, ஓவராலா ஒரு மிஷன்ஸ் குடுத்து, அந்த மிஷன்ஸ கம்ப்ளீட் பண்ணி நம்ம ரிவார்ட் கெயின் பண்ற ஈவென்ட் மாரி இருக்குது. க்ரௌத் எஃபிஷியன்சின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒண்ணு க்ரௌத் அப்கிரேட் புது ஃபியூச்சரா வந்து பார்த்தீங்கன்னா, அது வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லன்னா, ஒரு மிஷன்ஸ் ஈவென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா வரும். நமக்கு ஆ ஃபர்மிடபிள் காம்பேட்டன்ட்ன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஈவென்ட் நமக்கு வந்து இருக்குது. பெர்மனன்ட் ஈவென்ட். ஸோ அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஷேடோ விஜிலான்டி ஈவென்ட் வரும்னு நெனைக்கிறேன். இதுல இருக்க மிஷன்ஸ கம்ப்ளீட் பண்ணிட்டு நமக்குள்ள இருக்க வேர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, கிளைம் வந்து பண்ற மாரி இருக்கும். நமக்கு லாஸ்ட் ஈவென்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, சாகாயின் பிளஸ் இந்த கசாகாஸ் வேனம் ஃபேங்கோட அட்வான்ஸ்மென்ட் 5 வந்து பார்த்தீங்கன்னா தந்திருந்தாங்க. அட்வான்ஸ்மென்ட் 5 வரைக்கும். எஸ்எஸ்ஆர் வெர்ஷனு. ஸோ அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஈவென்ட் வந்து இருக்கும்னு நெனைக்கிறேன். ஷேடோ விஜிலான்டிஸ் காம்பேட்டன்ட் பர்மிடபிள் ஒண்ணுக்கு அடுத்து இந்த ஷேடோ விஜிலான்டிஸ் ஈவென்ட் வந்து இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ நல்ல ரிவார்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு எப்ப ரிலீஸ் ஆகுது? ஆகஸ்ட் அப்டேட்ல ரிலீஸ் ஆகுதா? ஓகே. ஸோ ஆகஸ்ட் அப்டேட்ல வந்து பார்த்தீங்கன்னா, எந்த கன்டென்ட் ரிலீஸ் வந்து ஆகுது. ஃபர்தர் ரிலீஸ் வந்து நமக்கு அடுத்து பார்ப்போம். ஓகே. ஸோ இது கீழ வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஐடியல் ஜாயினிங் அஸ் அ கம்ப்ளீட் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. ஸோ மீத இருக்க 3 ஹண்டர்ஸ் அதாவது ஐடியல் குரூப் பார்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த ஆகஸ்ட் 20 டபிள்யூல வந்து பார்த்தீங்கன்னா நடக்க வந்து போகுது. இந்த 3 ஹண்டர்ஸ் பேர் என்னது?
ஸோ யூக்யூ, சோயோன், மினி. ஸோ இந்த 3 ஹண்டர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த அப்டேட்ல ரேட் அப்டேட் பேனல் வந்து பார்த்தோன்னா குடுத்துருவாங்க. நம்ம அதில சமன் பண்ணி எடுத்துக்கலாம் போல இந்த ஹண்டர்ஸ்லாம். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மியோன், சுகோ ரிலீஸ் பண்ண மாரி என்ன பார்த்தோன்னா, மீதி இருக்க ஐடல் குரூப் மெம்பர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா, ஹண்டர் வந்து ரிலீஸ் வந்து பண்றோம். ஸோ நீங்க வந்து ப்ளே வந்து பண்ணிக்கலாம். பிளஸ் இவனோட ரோல் வந்து பார்த்தீங்கன்னா, தனித்தனியா இருக்குதாம். யூக்யூ வந்து பார்த்தீங்கன்னா, காப்லெட்ஸ் யூஸ் பண்ணுவான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபயர் அட்ரிபியூட் ஹண்டரு. சோயூன் வந்துட்டு டியூவல் பிஸ்டல். ஸோ கன்னர் மாரி. ஸோ விண்ட் அட்ரிபியூட் வந்து பார்த்தோன்னா குடுத்துருக்காங்க. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, மினை யூசஸ் சைத் டார்க் அட்ரிபியூட். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 5 ஐடில் குரூப் ஹண்டர்ஸுமே வந்து பார்த்தோன்னா 5, 5 எலமெண்ட்ல வந்து குடுத்துருந்தாங்க. நமக்கு சூவா வாட்டர்ல இருந்தா, பிளஸ் மியோன் வந்து பார்த்தீங்கன்னா லைட்ல வந்திருந்தாங்க. ஸோ அத பொறுத்து மீதி இருக்க ஹண்டர்ஸ்க்கு ஃபயரு, விண்டு, டார்க்ன்னு வந்து பார்த்தோன்னா குடுத்துருக்காங்க. பிளஸ் டார்க் எலமெண்ட்ல மினெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு டிபிஎஸ்ன்னு தான் நெனைக்கிறேன் இந்த 3 ஹண்டர்ஸுமே. ஸோ எப்படி குடுக்க போறாங்கன்னு தெரியல. ம். அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, நமக்கு டார்க் எலிமெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிரேக்கரு, நல்ல பிரேக்கர் பிளஸ் சப்போர்ட் தான் தேவை. ஸோ, அத என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஓகே. ஸோ, வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குன்னு ஒண்ணொன்னா. ஸோ, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்ம்டு வித் their respective attributes they will openly enter a new paragon of battle unlike anything before. ஓகே. ஸோ, அந்த ஹண்டர்ஸ் வந்து ரிலீஸ் வந்து பண்ண போறாங்களா? ஸோ, வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். லியூ ஜிகாங் இந்த அப்டேட்ல வந்து வருவான்னு நெனச்சேன். பட் நமக்கு வந்து பார்த்தோன்னா குடுக்கல. இதே மாரி வந்து பார்த்தோன்னா, சங்ஜினாவ டார்க்ல இருன்ட்டு விண்ட் எலமெண்ட்ட வந்து பார்த்தோன்னா மாத்திட்டாங்க. ஸோ நெறையா எதிர்பார்க்காத விஷயம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க நெட் மார்பிள். சொன்னதையும் செய்ய மாட்றாங்க. ஸோ லியூ ஜிகாங் எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு வரதுக்கு வாய்ப்பு இல்ல. ஸோ ம் சங்கில்வான், இக்ரெஸ் அதுக்கு அடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு லியூ ஜிகாங் வருவான்னு நெனைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னான்னு சொல்ட்டு. மோர் சேஞ்சஸ். ஸோ மேல வந்து ப்ரீவியஸா மென்ஷன் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹண்டர்ஸ் வந்து என்ஜாய் பண்றதுக்கு, இது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, நெறையா புது காம்பேட் எக்ஸ்பீரியன்ஸ் பிளஸ் நியூ கன்டென்ட் வந்து பார்த்தோன்னா, ஹண்டர்ஸ்க்கு வந்து கொண்டு வர போறாங்களாம். நியூ கில்டு பாஸ் ஜெயன்ட் ஸ்டாச்சு இருக்குது பார்த்தீங்களா? அத வந்துட்டு நமக்கு கில்டு பாஸ வந்து பார்த்தோன்னா, ரிலீஸ் வந்து பண்ண போறாங்களாம். ஸோ பேசுறது கொஞ்சம் இதா இருக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோ வந்துட்டு லைவ்ல ரெக்கார்ட் பண்ணிட்டு வாய்ஸ் குடுத்துக்கிட்டு இருக்கேனா, ஸோ அதனால. ஓகே. இதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, கில்டு பாஸ்க்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போதாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, செப்டம்பர்ல நடக்க போதாம். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. மேபி நம்மட்டு ஃபர்ஸ்ட்டு ஸ்டோர் பண்ண ஸ்கோர வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு மேல அதிகமா எடுத்தோம்னா, திரும்ப ரெஜிஸ்டர் வந்து பண்ணிக்கலாம் போல. ஆ நல்ல ஃபங்ஷன் தான். ஸோ பார்ப்போம். நமக்கு வந்து பவர் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த மாரி தான் வந்து இருக்க போதும். கன்டென்ட் ப்ரீவியஸ்லி பிளான் ஃபார் செப்டம்பர். ஸோ இந்த ஆகஸ்ட்ல இருக்க கன்டென்ட்டும் செப்டம்பர்ல இருக்க கன்டென்ட்டும் பார்த்தோன்னா, மாத்தி அட்ஜஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் எஃபிஷியன்ட் வந்துரு. ஸோ இப்ப நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட்ல வரப்போற மெயின் கன்டென்ட்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, ஆர்க்கிடெக்ட் ரைடு பிளஸ் நியூ கில்டு பாஸ் ஜெயின் ஸ்டாச்சு வந்து பார்த்தோன்னா வருது. பிளஸ் வாச்சர்ஸ் ஃபர்பிடன் லைப்ரரின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு புது மோடு பிளஸ் மான்ஸ்டர் கலெக்ஷன் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, புது மோடு. இந்த 2 கன்டென்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு எக்ஸ்ட்ரா வந்து ஆட் வந்து பண்ண போறாங்க. ஸோ அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டெவலப்பர் நோட்ல வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருந்தாங்களாம். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லி வந்து பார்ப்போம் இந்த கன்டென்ட்ஸ். பிளஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டோரி எக்ஸ்பான்ஷன் சாப்டர் 12 to 15 வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பர்ட் மோட்ல வந்து ரிலீஸ் வந்து பண்றாங்க நார்மல் ஸ்டோரியில. சாப்டர் 26 to 29 வந்து பார்த்தீங்கன்னா, ரிவர்ஸ் மோட்ல வந்து ஆட் வந்து பண்றாங்க. இதுக்கு அடுத்து நமக்கு பேட்டில் டயர் வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸ் லெவல் இன்க்ரீஸ் வந்து பண்றாங்களாம். லெவல் 90 லெவல் 70 ரீச் பண்றதுக்கே திணறிக்கிட்டு இருக்கு. லெவல் 90லாம் வச்சு என்ன பண்றது? அடுத்து டார்க் அட்ரிபியூட் ஹண்டர்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா, பேலன்ஸ் அட்ஜஸ்ட்மென்ட் வந்து பண்ண போறாங்களாம். ஸோ புது ஹண்டர் வரனால இருக்கலாம். ஸோ வேற என்னென்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. டார்க் எலமெண்ட்ல கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, புது ஹண்டர்ஸ் ரிலீஸ் பண்ணா தான் டார்க் எலமெண்ட் கொஞ்சம் யூஸ் பண்ற மாரி இருக்கும். ஓகே. ஸோ வந்து பார்த்தோன்னா சொல்லியிருக்காங்க. பிளஸ் ரினியூ கன்வீனியன்ட் ஃபியூச்சர் அப்படி வந்து பார்த்தோன்னா, நெறைய ஃபங்ஷன்ஸ்லாம் வந்து ஆட் வந்து பண்ண போறாங்களாம். லெவல் அப் ஸ்கில்ஸ் இந்த கிளைம் பட்டனு ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ளே பண்றதுக்கு மூலியமா இருக்க வந்து பார்த்தோன்னா, ஒரு சில ஃபங்ஷன்ஸ் வந்து வருதாம். ஸோ அதான் பார்த்தோன்னா வந்து சொல்லியிருக்காங்க. ஆன் த டே ஆஃப் த அப்டேட். ஸோ அப்டேட் வர அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டீடெயில்ஸ்லாம் இருக்கும். அதில செக் பண்ணி பார்த்துக்கணும்னு வந்து பார்த்தோன்னா சொல்றாங்க. ஓகே. பிளஸ் இது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆகஸ்ட் அப்டேட் விட்டது அவ்வளோதான் முடிஞ்சுச்சு. ஸோ கீழ வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு அடுத்து செப்டம்பர் இல்ல ஃபியூச்சர்ல வரப்போற அப்டேட்ஸ் பத்தி தான் குடுத்துருக்காங்க. வி வுட் லைக் டூ கிவ் எ ஸ்மால் ப்ரிவ்யூ ஆஃப் சம் ஆஃப் தோஸ் பிளான்ஸ் அப்படின்னு தான் குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து நமக்கு ஓப்பன் த ட்ரெய்னிங் ரூம்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா, புதுசா ஒரு ஃபங்ஷன் வந்து வருதாம். இந்த ட்ரெய்னிங் மோட் ஃபியூச்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹண்டர்ஸ பில்ட் பண்ணிட்டு எவ்வளோ டேமேஜ் பண்ணணும்னு சொல்லி டெஸ்ட் வந்து பண்ணிக்கலாமா. ஸோ அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்ஷனு. இது டெஸ்ட் பண்றதுக்கு மட்டும் எனக்கு தெரிஞ்சு யூஸ்லெஸ் தான். பட் நம்ம ஆர்டிஃபேக்ட்லாம் பில்ட் பண்ணதுக்கப்புறம் சங்ஜினுக்கு கரண்ட்லி எவ்வளோ அட்டாக் ஏறி இருக்கு. இந்த மாரி வந்து செக் பண்ற மாரி இருந்துச்சுன்னா, அந்த ட்ரெய்னிங் ரூம் எனக்கு தெரிஞ்சு ஒர்த்தான ஃபங்ஷன் தான். ஸோ எப்படி இருக்கு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வந்து பார்ப்போம். ஓகே. இது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, நியூ த்ரெட் த அப்பியரன்ஸ் ஆஃப் கமாண்டர் ஆஃப் ஸ்டீல் ஆர்மி வால்டியர் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா வரும். சரி இது வந்துட்டு மோனார்க் ஆஃப் அயர்ன் பாடியோட கமாண்டர்ன்னு நெனைக்கிறேன். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு நெக்ஸ்ட் வெப்ல வந்து ரிலீஸ் வந்து பண்ண போறாங்க. இது கம்மிங் சூன் வந்து பார்த்தோன்னா குடுத்துருக்காங்க. ஹிடன் ஸ்டோரி.
ஹிடன் ஸ்டோரி நெக்ஸ்ட் அப்டேட்ல வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ செப்டம்பர் அப்டேட்ல ஹிடன் ஸ்டோரி ரிலீஸ் ஆகி அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, புது வேர்ல்ட் வந்து ரிலீஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ டைம் ரொம்ப தள்ளி போற மாரி இருக்குதே புது வேர்ல்டுக்கு. சரி என்னதான் பிளான் பண்றாங்கன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு பிரிப்பேரிங் த அல்டிமேட் டெஸ்ட் பிவிபி கன்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு பிவிபி கன்டென்ட் வந்து கரண்ட்லி டெவலப்மெண்ட்ல வந்து இருக்குதாம். இத நான் வேகமா ரிலீஸ் பண்ணாம கொஞ்சம் டெவலப் பண்ணிட்டு பிளேயர்ஸ்லாம் நல்லா என்ஜாய் பண்ற மாரி ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லி பிளான் வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கரண்ட்லி இயர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் வந்து ஓடிட்டு இருக்குது. கூடிய சீக்கிரம் இத ஃபினிஷ் பண்ணிட்டு நாங்க அனௌன்ஸ்மென்ட் வந்து பண்ணணும்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு நல்ல விஷயம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பிவிபி கன்டென்ட் இன்னும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 மந்த்ஸ்லேருந்து 6 மந்த்ஸ்க்குள்ள வந்து கேம்ல ரிலீஸ் பண்ணிருவாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ அந்த மாரி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே. ஸோ இவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த டெவலப்பர் நோட்ல வந்து பார்த்தோன்னா குடுத்துருக்காங்க. இவங்க இதோட முடிச்சுட்டாங்க கீழ. ஓகே. ஸோ இது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு நெக்ஸ்ட் வியாழக்கிழமை வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த பவர் ஆஃப் டெஸ்ட்ரக்ஷன் ஹார்ட் மோட்ல வந்து பார்த்தீங்கன்னா, டாப் 3000 ஹண்டர்ஸ் வந்து வேர்ல்ட் ரேங்கிங்க்கு வந்து பார்த்தோன்னா வருது. அதுல வந்து நமக்கு இந்த டீமன் கிங் டேகர்ஸோட ஸ்கின் வந்து பார்த்தோன்னா குடுக்குறாங்க. ஸோ ஒரு ம் லிமிட்டட் டைம் ஈவென்ட்டா இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வேர்பல்ல வந்துட்டு ஹார்ட் மோட் வந்து ஃபர்ஸ்ட் கிளியர் இருக்கும் பார்த்தீங்களா, அதே மாரி இருக்கும்னு நெனைக்கிறேன் இது. இது ஒரு அப்டேட்டுக்கு வந்துட்டு அந்த லாஸ்ட் 2 வீக்ஸ் வர மாரி வந்து பார்த்தோன்னா பிளான் வந்து பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே. ஸோ அந்த மாரி தான் பார்த்தோன்னா ஈவென்ட் வந்து இருக்கும்போது ப்ரிப்பேர் ஆகணும். ரெடி ஆகி ப்ரிப்பேர் வந்து ஆயிக்கும். ஓகேவா. ஸோ அதெல்லாம் பார்த்தோன்னா சொல்லியிருக்காங்க. பிளஸ் கிராட்டிட்யூடுக்காக வந்து பார்த்தோன்னா வந்து புது கோட்ஸ் வந்து தந்திருக்காங்களாம். டெவலப்பர் நோட் சர்ப்ரைஸ் கிஃப்ட்ன்னு சொல்ட்டு. ஸோ டேவ் நோட் 0808 வந்து பார்த்தோன்னா புது கோட் வந்து இருக்குது. செக் பண்ணிட்டு ரீடீம் வந்து பண்ணிக்கோங்க. ஓகேவா. இது வந்து பார்த்தீங்கன்னா 2000 ரூன் ஃப்ராக்மெண்ட் பயங்கரமா இருக்கு. டிரான்சென்டன்ட் ஸ்கில் ரூன் செஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5 வந்து இருக்குது. கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 மில்லியன் வந்து குடுத்துருக்காங்க. லோ டயர் மேனா கிறிஸ்டல் 1000 ஆர்டிஃபேக்ட் என்ஹான்ஸ்மென்ட் சிப் அது 1க்கு பதிலா 2 குடுத்துருக்கலாம் 500. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து ரிவார்ட்ஸ். பட் எசன்ஸ் ஸ்டோன் எதுவுமே வந்து காணோம். கொஞ்சம் எதிர்பார்த்தேன். ஓகே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த டெவலப்பர் நோட் கன்டென்ட் வந்து குடுத்துருக்காங்க. ஃபியூச்சர்ல நமக்கு புது ஓபல் வந்து பார்த்தீங்கன்னா வருது. வால்டியர்ன்னு சொல்லிட்டு அந்த பாஸ் கமாண்டர் ஆஃப் ஸ்டீல் ஆர்மி ப்ளஸ் பிவிபி கான்டென்ட் பிளான் வந்து பண்ணி வச்சிருக்காங்கன்னா, இந்த ட்ரெய்னிங் ரூம்ன்ற புது ஃபியூச்சர் வந்து ஒரு டெஸ்டிங் மோட் வந்து பார்த்தோன்னா, நமக்கு ஆட் வந்து பண்ண போறாங்க. ப்ளஸ் மெயின் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஐடல் குரூப்போட பார்ட் 2 தான். மோஸ்ட் லைக்லி எனக்கு தெரிஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த 3 ஹண்டர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, அட்வான்ஸ்மென்ட் 1 வரைக்கும் ஃப்ரீயா வந்து தந்துருவாங்க. ப்ளஸ் மீத 7 பண்றத பொறுத்து வந்து பார்த்தோன்னா, அந்த எசன்ஸ் ஸ்டோன் எடுக்கிற மாரி வந்து பார்த்தோன்னா இருக்கும். எசன்ஸ் ஸ்டோன் ப்ளஸ் அட்வான்ஸ்மென்ட் 6 போடுறதுக்கான காப்பி. ஸோ, இப்போ வந்து மியோன், சூவாக்கு வந்து குடுத்த மாரி அந்த ஈவென்ட் வந்து இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ, வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ, அதான் பார்த்தீங்கன்னா, மெயின் ஃபீச்சர்ஸ் ப்ளஸ் ஷேடோ விஜிலன்ட்ன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிஷின் பேஸ்டு கிரவுத் ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா, கேம்ல வந்து ஆட் பண்ணுவாங்க. ஸோ, அதுவுமே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மோஸ்ட் லைக்லி எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து கொரியன் டெவலப்பர் நோட்ல வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிரும் இந்த கன்டென்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ, அதான் பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த வீடியோ இதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறோம். லாஸ்ட்டா நான் சொன்ன மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ரிடீம் கோட் செக் பண்ணி ரிடீம் பண்ணிக்கோங்க. ஓகே. ம். இருக்கா? ஓகே. ஸோ, கோட்ஸ் ஐயோ! எங்க மாத்தி போயிட்டுருக்கேன். ஸோ செட்டிங்ஸ்ல போய்க்கோங்க. செட்டிங்ஸ்ல அக்கவுண்ட்ல இருக்கும். ஸோ அக்கவுண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரீடீம் கோடுன்னு இருக்கும். ஸோ ரீடீம் கோட்ல போயிட்டு அந்த புது கோடு வந்து பார்த்தீங்கன்னா, பேஸ்ட் வந்து பண்ணிக்கோங்க. லோடிங் டைமே பயங்கரமா இருக்குதே. ஸோ டேவ் நோட் டபுள் சாரி 0808 போட்டுக்கோங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா வந்து புது கோடு அத அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ டேவ் நோட் அண்டர்ஸ்கோர் 0808 அப்படி வந்து பார்த்தோன்னா இருக்குது. ஸோ யூஸ் வந்து பண்ணிக்கோங்க. எசன்ஸு கஸ்டமர் டிக்கெட்ஸ் எதுவும் வந்து பார்த்தா தரல. பட் இருந்தாலும் ஒரு நல்ல ரிவார்டு தான். பார்த்து கிளைம் பண்ணிக்கோங்கப்பா. ம். ஓகே. ஸோ என்ன கிடைக்குது? டிரான்சென்டன்ட் ஐஸ்பர்க். ஐஸ்பர்க்க வச்சு என்ன பண்றது? ஐஸ்பி ரொட்டேஷன் வேஸ்ட். ஓகே. ஓ மை காட்! ஸோ அப்படியே வந்துட்டு ஃபியூஷன்ல போயிட்டு எதாவது நல்ல ஸ்கில் எது கிடைக்குதுன்னு பார்ப்போம். இந்த ஃபயர் ஸ்கில் வந்து ரிலீஸ் ஆகல. புதுசா வந்துட்டு இருந்தது. ஓகே. ஸோ ஒரு லெஜெண்டரி ஸ்கில் ரூம் ப்ளீஸ். இன்னைக்கு தர மாதிரி தெரியல. சூப்பர். ஒரு லெஜெண்டரி ஸ்கில் ரூம். பட் டூப்ளிகேட் காப்பி அது. இல்லையா? சந்தோஷம். புதுசா கிடைச்சாலே போதும் எனக்கு. ஓகே. ஸோ அவ்வளோதான் கிடைச்சிருக்கு. பட் ஓகே. ஸோ நல்ல ஸ்கில் ரூம் வந்து பார்த்தோன்னா புதுசாக வந்து எடுத்துரும். ஈவெண்ட் கிடைச்சதுக்கு. ஸோ மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா, ரீடீம் கோட ரீடீம் வந்து பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறோம். அடுத்த வீடியோல வந்து பார்ப்போம். பை.